Hello friends, welcome back to Gandha Kanadi channel. So இன்னைக்கு வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட கேஜ் வந்து க்ளீன் பண்றது தான். சோ நான் வந்து க்ளீன் பண்ண போறேன். சோ அப்படியே வந்துட்டு வீடியோவா எடுக்கலாமே அப்படினு நினைச்சேன். சோ ரொம்ப லேட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆச்சு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு, அதனால் வந்து க்ளீன் பண்ணலான்னு யோசித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பெட்ஷீட் வந்துட்டு நைட் நான் போடுறது. ஸோ நைட் நான் இல்லை, இதுங்களுக்கு போட்டு விடுறது. இது வந்து இப்போ தான் ரீசெண்டாக நான் வந்து க்ளீன் பண்ணதுனால இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சுருவோம். என்ன க்ளீன் பண்ணாலும் இது ஃபுல்லாக அந்த பேர்ட்ஸோட இதுதான் இருக்கும், இந்த தூவலோட இதெல்லாம் தான் இருக்கும். அதனால் இது வந்து குடையில, ஏன்னா குடஞ்சதுன்னா பறந்துக்கிட்டே இருக்கும்னு நான் ஜஸ்ட் இது மடித்து மட்டும் வைக்கிறேன். அண்ட் இது எதுக்குன்னா நைட்டு வந்துட்டு இப்படியே விடக்கூடாது, ஏதாச்சும் வச்சு கவர் பண்ணாதான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இதெல்லாம் டக்குனு ஏதாவது போயிடுச்சுன்னா பயந்து இப்படி பறக்க ஆரம்பிச்சு அடிலாம் படும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இது வந்து நான் கலெக்ட் பண்ணிகிட்டே வரேன் கொஞ்சமாக. ஸோ ஃபஸ்ட்டு குட்டீஸ்க்கு வந்து எடுத்துடலாம். நான் இது எது கொடுத்தது இதுக்குள்ளே போட்டு போட்டு வைக்குது ஏன்னே தெரியல. இது வந்துட்டு பச்சை பயிறு எல்லாம் சேர்ந்து இருக்கிற இது. இந்த இதை வந்துட்டு நான் இவங்களுக்கு வச்சிருந்தேன், கிட்டத்தட்ட 1 வருஷமாவே சாப்பிட்டுட்டே இருந்ததுங்க. இவங்க கிட்ட கொடுக்குறேன், அவ்வளோதான், பாதியா இருக்கு. கொஞ்சம் நிறைய பெருசா இருந்துச்சு. இது எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இதை நான் வந்து கொட்டிட்டு வந்துடுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் இன்னும் டஸ்டாகவே இருக்குது. இதை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துடுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் காயட்டும், நம்ம வந்து அடுத்ததை வந்து வாஷ் பண்ணிடுவோம். அண்ட் நான் வந்துட்டு தினைக்கும் வாஷ்லாம் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் இந்த பேப்பரை மட்டும் எடுத்து தூக்கி போட்டு திரும்ப ஒரு பேப்பர் வச்சிருவேன். இது வந்து கொஞ்சம் டீப் க்ளீனிங் போது மட்டும்தான் நான் வாஷ்லாம் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரீனாக இருக்குது. நான் வந்துட்டு அது என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து வாஷ் பண்ணிட்டேன், இது வந்து காயட்டும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஜை வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த இடம் வந்து பெருக்கி விட்ருவோம். சரி, ஃபஸ்ட்டு மாற்றுறதுக்கு முன்னாடி உள்ள இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துருவோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா க்ரீன் கலரில் வந்து இருந்துச்சுன்னு, அது என்னென்னா இங்கே வருங்க, இந்த க்ரீன் தான் ஃபுல்லாக கடிச்சு 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 இப்படி. அண்ட் ஏன் அப்படி பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு கிளாஸஸ் சொல்கிறேன் ஏன் பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வந்து இல்லை, நான் தான் வந்து இப்போ பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்துருவோம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு 1 by 1 தான் பண்ண முடியும், ஏன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து சின்ன கேஜ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேஜை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அதை க்ளீன் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இவங்களை வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம மாற்றுவோம். இவங்க வேறு கடுப்பில் இருக்காங்க. பா சொல்லலாம். ஐயோ, இந்த பேரண்ட்ஸ் கூட பரவாயில்ல, ஆனால் இதுங்க பண்ணுதுங்க பாருங்க, அட்டூழியம் தாங்க முடியாது. நம்ம கேஜை வந்து இவங்களோட இங்கே பாருங்க, இவங்க தொட்டாலே வெளில வர மாட்டாங்க. ஆனால் இவங்க எப்படா நம்ம திறப்போன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பா நான் ஜன்னல் கதவுல ஓப்பனில் இருக்கு, அதனால தான் நான் வந்து பிடிக்கிறேன், இல்லைன்னா அப்படியே கூட விட்டால் போயிடுவாங்க. ஸோ காட்டுவாங்க. ஸோ இப்போ இவங்க கொத்தாமல் இருக்கணும், ஏன்னா பேரண்ட் வந்து நல்லா குட்டீஸை வந்து கொத்துது. ஸோ அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டு தனியாக கொண்டு வந்துடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு சின்ன இது இருந்துச்சு இப்படி துடைக்கிறதுக்கு. ஆனால் அது இப்போ என்கிட்ட காணும், அதனால நான் வந்து இதில் வந்து துடைக்கிறேன். ரொம்ப நம்ம வந்து வெளியில் போயிட்டு இதை தட்டிட்டு வந்துடுவோம். சிம்பா போ, அடி வாங்காத. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்துட்டு டஸ்ட்டெல்லாம் இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது தள்ளி வச்சுட்டு முதல்ல பெருக்கிடுறேன். பெருக்கிட்டு இதுக்குள்ளே வைக்கலான்னு இருக்கேன். இதுக்குள்ளே வந்துட்டு இங்கே ப்ரீடிங் பாக்ஸ்க்காக நான் ஹோல் போட்டிருந்தேன். ஸோ அது இருக்கிறனால எல்லாம் வெளில வந்துடும், அதனால தான். ஸோ இந்த இடம் வந்து ஃபுல் குப்பை, இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ இவங்க வந்து இந்த பக்கம் நம்ம வந்து மாற்றிடுவோம். அண்ட் இவங்களுக்குள்ளேயும் நிறையா இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் மாற்றணும். ஸோ அதெல்லாம் வந்து மாற்றிடுவோம். இது பாருங்க எப்படா கேப் கிடைக்கும்னு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறது, பறந்துலாம் போகாது, ஆனால் வெளில வந்து ஜாலியாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். நான் திறந்து விடுவேன், பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஜன்னல்லாம் இதெல்லாம் வந்து இது போட்டாச்சு நெட்டு. இது வந்து ஓப்பனில் இருக்குது. இது நம்ம இப்போ ஷூட் பண்ணனால நான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், இல்லைன்னா நமக்கு வந்துட்டு வெளிச்சம் இருக்காது, அதனால தான் நம்ம க்ளீன் பண்ணணும். குச்சியெல்லாம் அப்படியே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. நான் சொன்னேன் பார்த்தீங்களா உள்ளெல்லாம் இதுக்கு பிரச்சனை. இது வந்து இப்போ தான் நியூவாக வாங்கியிருந்தேன், நல்ல குவாலிட்டி. இது எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னடி சொல்லலாம், இன்னடி ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இதையும் அந்த பிளேட் ட்ரே இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிடுவோம். பிகாஸ் இப்போ ஷிட் போயிடுச்சுன்னா கீழே போயிடும், அதுக்காக தான். இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே இந்த சின்ன மீன் வந்து இதில் வந்துட்டு மாற்றிடுவோம். ஸோ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி உட்காந்துட்டாங்க. பா இவங்களை வச்சுட்டு முடியலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு நான் க்ளீன் பண்ணணும். ஸோ இது நம்ம அடுத்து க்ளீன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நம்ம வந்து க்ளீன் பண்ணல. ஸோ இதையும் வந்து க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ கதவு வந்து அடைச்சிருக்கேன், ஏன்னா ஃபுல்லாக வந்து காற்றுல பறந்துக்கிட்டே இருக்கு, அதனால தான். இந்த பேப்பரில் கொட்டிடுவோம்.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. ஸோ இது வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுறேன். அண்ட் இந்த தண்ணியும் வந்து ஊற்றணும். ஸோ இதையும் நான் ஊற்றி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் அழுக்காக இருக்குது, அதனால தான். ஸோ வாஷ் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் வந்து நம்ம தொடச்சிடலாம். ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கப்பில் தான் வந்து பிடிப்பேன். ஸோ இதை வந்து நம்ம பிடிச்சிருவோம். அண்ட் அவங்க ஃபுட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேக்கில் தான் நான் வந்து வைப்பேன். இதில் தான் வந்து இந்த எக்ஸ்ட்ராவாக நான் வச்சுருக்கேன் இது. அண்ட் இது வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ், இது வந்து மில்லட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறதுனால எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் என்கிட்ட. இதெல்லாம் ஒவ்வொன்றுல ஒவ்வொன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து கொடுப்போம். இது வந்து நான் அப்பப்போ தான் கொடுப்பேன், எப்போவுமே கொடுக்கக்கூடாது. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இவங்களுக்கு வச்சுருந்தேன் இந்த 5 + இது 1த்தில் வந்து நான் வைப்பேன். இப்போ என்னென்னா நான் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ட்டிஷன் ஏன் அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 இந்த பேரண்ட்டோட சிக்ஸ் தான் இது எல்லாமே, ப்ளஸ் இன்னும் 2 இருக்குது. அது வந்து ஹேண்ட் ஃபீடிங்க்கு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கண்டினியூஸாக வந்து ப்ரீடிங்க்கு போயிட்டே இருந்திருக்கு. அதனால தான் சரி வேறு வழி இல்லாமல் நான் வந்து பிரித்து வச்சுட்டேன். பிகாஸ் ப்ரீடிங் பாக்ஸ் இல்லைனாலும் அது வந்துட்டு எக்கு லே பண்ணுது, அதனால நான் வந்துட்டு பிரித்து வச்சுட்டோம். ஸோ இது வந்து இந்த நம்ம மெஷ் வந்து கடையில் கிடைக்கும்ல, அது ஆக்சுவலி இது போடக்கூடாதுன்னு ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது கடிச்சு இந்த மாதிரி ஓட்டை தான் ஆக்கும், ரொம்ப பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. ஸோ நம்ம நடுவில் தான் போட்டிருக்கோம், அப்படியே ஓட்டை பெருசானா அது உள்ளே போயிட்டு தான் வருமே தவிர வெளில வராது. ஸோ பிரச்சனை இல்லை நமக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு இது இந்த மாதிரி போட்டிருக்கேன். பிகாஸ் இன்னொரு கேஜ் வாங்கினா எப்படியும் கொஞ்சம் இந்த மாதிரி தான் நான் வாங்கலான்னு இருக்கேன். இது வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல இந்த செட்டப். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த செட்டப். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் கொஞ்சம் ரேட்டு தான் இது, அதனால தான் நான் வந்துட்டு இப்போதைக்கு இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து மின்னுக்கு தான் நான் இப்போ இந்த ஃபீமேலுக்கு தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இதில். பிகாஸ் நம்மகிட்ட இன்னும் பாக்ஸ் இல்லை. நீங்கள் பார்ப்பீங்க என்ன இவ்வளோ வச்சுட்டு பாக்ஸ் இல்லையான்னு, ஆனால் நான் வைக்கும்போது உங்களுக்கே தெரியும். பாவம் இப்போ இவங்களுக்கு வந்து இந்த ஒரு பாக்ஸில் தான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. எனக்கு இதில் வைக்கும்போது தான் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அப்போ நீங்கள் கேட்கலாம் இதை வந்து அங்கே வைக்கலாமேன்னு. இது உள்ளே போக மாட்டேங்குது, இல்லைனா கூட நான் வச்சுருப்பேன். நான் என்ன பண்ணலாம் யோசிக்கிறேன்னா இதில் வச்சா இது பார்த்தீங்களா உங்களுக்கு விழுது, இந்த மாதிரி நிற்காது, இப்படி நிற்காது. இல்லைன்னா இப்படியே தான் வைக்கணும். இப்படி வச்சா கீழே விழுந்துருமோன்னு ஒரு பயம், வேறு ஒன்றும் இல்லை, கொட்டிடுமோன்னு. சரி இப்போதைக்கு இப்படியே வச்சு கொடுப்போம். நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வைப்போம், அப்போ தான் வெயிட் நிற்கும். ஸோ இங்கே வச்சுட்டேன். இப்போ இதுலேயும் வந்து நம்ம கொட்டுவோம். ஸோ இதிலே தான் நான் வந்துட்டு இதையும் வைக்கலான்னு இருக்கேன். ஆனால் சாப்பிடுவாங்கன்னு தெரியல, வச்சு பார்ப்போம். ஒரு கையில் கேமரா வச்சுட்டு இது வைக்க முடியாது, அதனால நான் வந்து கேமராவில் காட்டல. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்குள்ளே எல்லோரும் ஓடிட்டாங்க. ஸோ நம்ம இதுலேயும் வந்து வச்சுருவோம். ஸோ தண்ணி வச்சு கொடுத்துருவோம். ஸோ இதுலேயும் நம்ம வந்துட்டு கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், இது ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 3 டேஸ்க்கு எப்படியும் நிற்கும்.
ஸோ அவ்வளோதான், இது எல்லாமே முடிச்சிட்டோம். அப்புறம் இது இருக்குது 2, இது வந்து ஆளுக்கு ஒன்று கொடுத்துருவோம். அங்கே பாருங்க, அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க. பாருங்களேன் எவ்வளோ ஸ்பீடு இதுக்கு. கதவு திறந்து தான் இருக்குது, அதனால ஒரு பயம். ஏன்னா இவங்களுக்கு வந்து சர்வே பண்ண தெரியாது. பறந்து போனால் கூட சரி, அவங்கள மேனேஜ் பண்ணிக்க முடியும்னா எனக்கு பயம் இருக்காது. சரி போனாலும் பரவாயில்லன்னு. பட் அவங்களுக்கு சாப்பாடுலாம் எடுக்க தெரியுமான்னு எனக்கு தெரியாதா, அதனால தான் ஒரு பயம். பறந்து போச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இவங்க பிரச்சனையே இல்லை, இப்படி திறந்து வச்சாலும் அவ்வளோ சீக்கிரம்லாம் ஒன்றும் வராது. ஓகே, அப்படி வேணா வரும், அவ்வளோதான். ஆனால் இதுங்க இருக்கு பாருங்க, சின்னது ஓப்பன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து கேஜை வந்து ஃபுல் செட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இதே போல் ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். டாடா.